வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் சுமார் 15,000 தன்சல்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துகொட கூறுகையில் தன்சல்களை பதிவு செய்வதற்கு தொடர்ந்தும் சந்தர்ப்பம் உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொற்று நோய்கள் சில பரவி வருவதால் தன்சல்களை ஏற்பாடு செய்பவர்கள் உரிய சுகாதார முறைகளை பின்பற்றுமாறு அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தோரணங்கள், கூடுகள் மற்றும் வெசாக் வளையங்கள் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வெசாக் பண்டிகையை கொண்டாடுவதற்கு பௌத்த மக்கள் தயாராகி வருவதுடன் தமது வீடுகளை வெசாக் கூடுகள் உள்ளிட்ட அலங்காரங்களால் அழகுபடுத்தும் பணிகளிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது இம்முறை வெசாக் கூடுகள் மற்றும் அலங்கார பொருட்களின் விலைகள் சற்றே அதிகரித்துள்ள போதிலும் விற்பனை குறிப்பிடத்தக்க வளர்ச்சி காணப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் இதுவரை இலங்கைக்கு $2.4 பில்லியன் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்படும் கடன் வசதியின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வு குறித்து விளக்கமளிக்கும் போதே மத்திய வங்கி இதனை தெரிவித்திருக்கிறது. நாட்டின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் சுமார் $695 மில்லியன் பெறுமதியான விசேட வரைவு உரிமைகள் அடிப்படையிலான நிதி வசதிக்கான உடனடி அணுகல் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை நேற்று நிறைவு செய்தது. இதன்படி இந்த கடன் திட்டத்தின் கீழ் இலங்கை வலுவான செயல்திறனை கொண்டுள்ளதாக அந்த நிதியம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. எரிபொருள் மற்றும் செலவுகளை ஈடு செய்யும் வகையிலான மின்சார கட்டண முறைமை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது தொடர்பான நிபந்தனைகள் இலங்கை பூர்த்தி செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் புதிய வெளிநாட்டு செலுத்து சமநிலை நெருக்கடிகள் ஏற்படுவதை தவிர்த்தல் மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகளை மீண்டும் விதிக்காமை அல்லது தீவிரப்படுத்தாமை தொடர்பான தொடர்ச்சியான செயல்திறன் அளவுகோல்களை இலங்கை பூர்த்தி செய்யவில்லை என்பதை சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியிருக்கிறது.